ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். என்னோட கல்யாணம் காதல் கல்யாணம். வீட்டை விட்டு வெளியில் வந்து தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணேன். அதுதான் பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையில். கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு என்னோடய வாழ்க்கை. அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கும் சொந்த வீடு இல்லை. அவங்களோட தொழிலும் ஒரு சின்ன தொழில் தான். நானும் டிகிரி முடிச்சிருந்தேன், பட் வேலைக்கு போகலை. என்னுடைய கணவர் பழக்க வழக்கத்தில் ரொம்ப தங்கமானவர்னு தான் சொல்லணும். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது. சாமி பக்தி ரொம்பவே அதிகம். தினம் தினம் கோவிலுக்கு போகிறது, வேண்டுதல் செய்கிறது, அப்படி ரொம்ப நல்லவர். யாராலையுமே அவரை ஒரு குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க வெளியில். ஆனால் அவர்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை சந்தேக பேய். அவர் ரொம்ப சந்தேகப்படுவாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மாட்ட பேசினா கூட சந்தேகம். ஒரு வாட்டி குழந்தை மாடியிலேருந்து கீழே ஒரு ஸ்லோப்பில் விழுந்துட்டாங்க. அப்போது ஹவுஸ் ஓனர் அங்கிள் தான் அங்கே வாக்கிங் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ அதனால அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன நடந்துச்சு ஏது என்னன்னு. அதை என்னோட கணவர் பார்த்துட்டு அவ்வளோ பேச்சு என்ன பேசினாங்க. அப்போ தான் தெரியும் அவங்களுக்குள்ள நிறைய ஒரு சந்தேக பிரச்சனை இருக்குது, சந்தேகப்படுற பிரச்சனை இருக்குன்றது. சுத்தமாக என்னால் அதுக்கு பிறகு லைஃப்பை என்னால் அவங்க கூட ரன் பண்ணவே முடியலை. ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்கள கூட நம்ம திருத்திடலாம். ஆனால் சந்தேகப்படுற இருக்கிறவங்கள சுத்தமாக மாற்ற முடியாது. நிறைய கஷ்டம் அதுக்கு பிறகு. ஒவ்வொரு வீடும் மாறி 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 நிறைய கஷ்டப்பட்டாச்சு சந்தேகத்தினால. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியல. ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னாலும் அதுக்கும் சந்தேகப்பட்டாங்க. அப்போ தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நான் ரொம்ப படித்தேன். ஏன்னா என்னோட பையனுக்கு இதனால என் பையன் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அவரோட அந்த ஒரு சந்தேக அதெல்லாம் என் பையனுக்கு வந்துடக்கூடாது. என் பையனை ரொம்ப நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இவரோடையே இந்த லைஃப்பை வாழ முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சந்தேகப்பட்டு அடிக்கிறது, சந்தேகன்றது ஒரு பெரிய கஷ்டங்கிறது எனக்கு என் வாழ்க்கையில் அனுபவிச்ச அப்புறம் தான் தெரியுது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து இன்றைக்கி நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன். ஆனாலும் அந்த சந்தேகம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் காலையில் நான் கிளம்பும்போது என்னோடய லொக்கேஷனை ஆன் பண்ணி அவங்களுக்கு நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு தான் போகணும். வித்தின் நான் வர வரைக்கும் அவங்க அந்த லொக்கேஷனில் நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன் வரங்கிறத ஃபுல்லாக அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு போயிட்டு அவங்களோட சந்தேகம். நான் இத்தனைக்கும் எந்த தப்பும் பண்ணலை. என்னுடைய கணவருக்கு உண்மையாக தான் இருக்கேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தை. ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியில் கல்யாணம் பண்ணேன். ஸோ நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களால சுத்தமாக அந்த சந்தேகத்திலேருந்து வெளியில் வர முடியும். இதுக்கு என்ன முடிவுங்கிறதும் எனக்கு தெரியலை. என் பையன் வளர்ந்தப்புறம் என்னோட நிலைமை மாறும்னு நான் நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் என் பையனுக்காக. இந்த தோழிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.